நம்பூதிரிஸ் வழங்கும் சித்திரக் கதைகள். வாழ்க்கை அறிந்த மகான்கள், இதயம் புரிந்த மகான்கள், உணர்வு ஊட்டிய மகான்கள், நீதி புகட்டிய மகான்கள், பாரத தேச மகான்கள். பக்தி எண்ணம் வளர்த்தனர், முக்தி வழி காட்டினர். பக்தி எண்ணம் வளர்த்தனர், முக்தி வழி காட்டினர். உலகு ஆசை துறந்தனர், தியாக வழி நடந்தனர். பாரத தேச மகான்கள். தேசபக்தி ஊட்டினர், ஞான வழி காட்டினர். தேசபக்தி ஊட்டினர், ஞான வழி காட்டினர். பகைமை உணர்வு தோன்றினர், செயலின் யோகம் தந்தனர். பாரத தேச மகான்கள். தரணிக்கு ஒளி அளித்தனர், சகோதர அன்பு வளர்த்தனர். தரணிக்கு ஒளி அளித்தனர், சகோதர அன்பு வளர்த்தனர். விருப்பு வெறுப்பு நீக்கினர், யோகம் பயின்று காட்டினர். பாரத தேச மகான்கள். அந்தணர் நாயகரின் கடைக்கு வந்தார். நாயகரே, அவசரமாக எனக்கு சிறிது பணம் தேவைப்படுகிறது. இதன் விலை எவ்வளவு இருக்கும் பாருங்கள். இது எனது மனைவி சரஸ்வதியின் மூக்குத்தியைப் போலவே உள்ளதே. ஏன் இப்படி தயங்குகிறீர்கள் செல்வந்தரே? 400 ரூபாய் கொடுக்க முடிந்தால் கொடுங்கள், இல்லையென்றால் விடுங்கள். குற்றம் சாட்டும் தொனியில் கூறிவிட்டு மூக்குத்தியினை கடையிலேயே விட்டுவிட்டு அவசரமாக புறப்பட்டார் அந்தணர். அவருடைய விசித்திரமான செயலை பார்த்துவிட்டு நாயகர் அஞ்சினார். நாயகருக்கும் அவரது மனைவிக்கும் மக்களுக்கும் சுவாமிஜி சங்கராங்கணம் செய்தார். நாயகருக்கு மந்திர உபதேசம் செய்து பாகவத தர்ம தீட்சையினை அவருக்கு அனுக்கிரகம் செய்தார். நாயகர் ஹரிதாசனானார். வருங்காலத்தில் தாங்கள் ஏற்றும் கிருதிகள் அனைத்தையும் புரந்தர விட்டலனுக்கு அர்ப்பணம் செய்து அவரது அருளுக்கு பாத்திரமாகுங்கள் என்று வியாச தீர்த்தர் ஆணையிட்டார். ஸ்ரீனிவாச நாயக்கர் புரந்தரதாசரானார். புலகாங்கிதம் அடைந்த தாசர் மெய்மறந்து இறைவனின் நாமத்தை உச்சரித்தபடியே ஆடிப்பாடத் தொடங்கினார். ஐயோ, இது என்ன தாசரே? விலையுயர்ந்த முத்து ரத்தினங்களை எதற்கு நீருக்குள் வீசி எறிந்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன செய்வது? இந்த கற்கள் தானியங்களுடன் சேர்ந்து வேகாதல்லவா? தாசரே, முன்னர் தாங்களே முத்து ரத்தினங்களை வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர். இந்த கற்கள் எத்தனை விலை உயர்ந்தவை என நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதில்லை. முத்து வியாபார விற்பனையினை நான் எங்கே விட்டிருக்கிறேன்? முன்னர் நான் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவை பிரகாசமாக ஒளி வீசும் கற்கள். இன்று இருந்தால் நாளை இருக்காது. இப்போது எனக்கு கிடைத்திருக்கும் முத்து ரத்தினங்களுக்கு விலை மதிப்பிட முடியாது. அவைகள் பேரானந்தமயமானவை. யார் வேண்டுமானாலும் வாங்க முடியும். முன்னர் போல யாரும் என் கடைக்கு வர வேண்டும் என்பது இல்லை. அவரவர்களின் வாயில் அருகிலேயே நின்று பெற முடியும். யோசித்து பாருங்கள் தாசரே, இந்த விலை மதிப்பற்ற ரத்தினங்களை பத்திரமாக பாதுகாத்தால் மீண்டும் நவகோடி நாராயணனாக நீங்கள் மாற முடியும். நான் அப்போது இழந்துள்ள செல்வத்தினை விட இப்போது பெற்றுள்ள செல்வம் மிக பெரியது. 9 கோடி அல்ல, 1000 கோடி. எது தெரியுமா? ராமநாமம் எனும் முத்து மாலை. மறுநாள் ஆலயத்தில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் போது மனித உடலுக்கு காயம் ஏற்பட்டால் எப்படியோ அப்படி இறைவன் திருவுருவச் சிலையில் தலை வீங்கி கொப்பளம் வந்திருந்தது. திருவுருவச் சிலையின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. இந்த செய்தி தீ போல ஊர் முழுவதும் பரவியது. பக்த கோடிகள் அதை காண குழு குழுவாக வந்து சேர்ந்தனர். இது என்ன விசித்திரமான நிகழ்வு என்று அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். பாண்டுரங்க பெருமானின் நாடகம் இத்துடன் முடியவில்லை. பிரிதொரு நாள் புரந்தரதாசராக வேடமேற்று இறைவன் அந்த ஊரின் புகழ்பெற்ற அரசவை நர்த்தகி வீட்டிற்கு வந்தார். அவள் செல்வச் செழிப்புள்ளவள் மட்டுமல்ல, கற்றுணர்ந்தவள், பேரெழில் கொண்டவள் மற்றும் பாண்டுரங்க பெருமானின் தீவிர பக்தியும் கூட. தாசர் தன் இல்லத்திற்கு வந்தது கண்டு பேரானந்தமும் பெருமகிழ்ச்சியும் அடைந்தாள். ஓ, புரந்தரதாசர், தயவு செய்து உள்ளே வாருங்கள். பாண்டுரங்க பெருமானே என் இல்லத்திற்கு வந்தது போல் உள்ளது. என் இல்லம் தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டது.
இறைவனின் பக்தையான உன் இல்லத்திற்கு வராமல் வேறெங்கு நான் போவேன்? உனது ஆடல் பாடல் திறமைகளை பார்க்க விருப்பம் ஏற்பட்டது, வந்தேன். மன நிறைவடைகிறேன். சேவை புரிய காத்திருக்கிறேன். ஏழை தாசர் என்று அலட்சியம் செய்யாதே. உனக்கு தகுந்த பரிசனையும் கொண்டு வந்திருக்கிறேன். வாங்கிக்கொள் ரத்ன வைடூரியங்கள் பதித்த கடகத்தினை. நாளை வரும்போது இன்னொரு கடகத்தினை கொண்டு வந்து தருகிறேன். எங்கே வெளிப்படட்டும் உனது கலை திறமைகள். உங்கள் ஆசையால் மனமகிழ்கிறேன். இரவு முழுவதும் தன்னுடைய ஆடல் பாடல்களினால் தாசரை மகிழ்வித்தாள். மறுநாள் வருவதாகச் சொல்லி புன்னகையுடன் மாயமானார் பாண்டுரங்க பெருமான். மறுநாள் காலை அர்ச்சகர் அபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் போதே இறைவனின் வலது கையில் இருந்த கடகம் மாயமாக மறைந்திருந்ததை கவனித்தார். அதிகாரிகளுக்கு செய்தி போயிற்று. சந்தேகப்படும்படியான நபர்களை பிடித்து அதிகாரிகள் விசாரித்தும் தேடியும் மற்றும் நைய புடைத்தும் கூட கடகம் மட்டும் சிக்கவே இல்லை. அச்சமயத்திற்கு சரியாக தாசர் பஜனை செய்து கொண்டே தேவாலயத்திற்கு வந்தார். எப்போதும் போல் பாண்டுரங்க பெருமானின் தரிசனம் பெற அந்த அரசவை நர்த்தகி வந்தாள். அவள் கையில் அணிந்திருந்த கடகம் ஆலய காசாளரின் கண்ணில் பட்டது. உடனே மேலதிகாரிக்கு தெரிவித்தார். விசாரணையும் தொடங்கிற்று. சொல், இந்த கடகம் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? நேற்று இரவு புரந்தரதாசர் என் இல்லத்திற்கு வந்து அருள் பாலித்தார். எனது ஆடல் பாடல்களை மெச்சி கடகத்தினை பரிசாக அளித்தார். இதோ தாசரே வருகிறாரே, அவரையே கேட்கலாம். யார் அங்கே? தாசரை அழைத்து வந்து இந்த விசாரணை கூண்டில் நிறுத்துங்கள். ஓ, இவர்தான் உனது இல்லத்திற்கு நேற்றிரவு வந்தவரா? ஆமாம். கடகத்தினை கொடுத்தது இவர்தானா? ஆமாம். வேறு என்ன சொன்னார்? இன்றிரவு வரும்போது இன்னொரு கடகத்தினையும் தருவதாக சொன்னார். என்ன தாசரே, பகலிலே ராம பஜனை, இரவிலே காம பஜனையா? எத்தனை நாட்களாக இப்படி மக்கள் கண்ணில் மண்ணை தூவிக் கொண்டிருக்கிறாய்? இவரை கம்பத்தில் கட்டி வைத்து உதையுங்கள். ஹே பாண்டுரங்கா, பாண்டுரங்கா, உனக்கு திருப்திதானே? அன்று நான் உன்னை செம்பை கொண்டு தாக்கினேன். இன்று நீ எனக்கு கசையடி தந்துள்ளாய். பழிக்கு பழி தீர்த்து கொண்டாய் அல்லவா? இன்னும் ஏன் என்னை சோதிக்கிறாய்? ಮುಯ್ಯಕ್ಕೆ ಮುಯ್ಯ ತೀರಿತು ಜಗದಯ್ಯ ವಿಜಯ ಸಹಾಯ ಪಂಡರಿರಾಯ ಮುಯ್ಯಕ್ಕೆ ಮುಯ್ಯ ತೀರಿತು ಸಣ್ಣವನೆಂದು ನಾನಿರುತ್ತಾನೆಂದರೆ ಬೆಣ್ಣೆಗಳ ಕೃಷ್ಣ ಮರುಳು ಮಾಡಿ ಚಿನ್ನದ ಗಿಂಡಿಲಿ ನೀರು ತಂದಿದ್ದರೆ ಕಣ್ಣು ಕಾಣದೆ ನಾ ತೊಣದೆ ಪಂಡರಿರಾಯ ಮುಯ್ಯಕ್ಕೆ ಮುಯ್ಯ ತೀರಿತು. ಎನ್ನ ಹೆಸರು ಹೇಳಿ ಸೂಳೆಗೆ ಕಂಕಣವನ್ನು ನೀನೇ ಕೊಟ್ಟು ನಿಜವ ಮಾಡಿ ಎನ್ನ ಪೀಡಿಸಿ ಪರಮ ಭಂಡನ್ನ ಮಾಡಿ ನಿನ್ನ ಮುಯ್ಯಕ್ಕೆ ಮುಯ್ಯ ತೋರಿದೆ ಪಂಡರಿರಾಯ ಮುಯ್ಯಕ್ಕೆ ಮುಯ್ಯ ತೀರಿತು. அசரீரியான குரல் ஒன்று கேட்டது. தாசரின் வேடத்தில் நர்தகியின் இல்லத்திற்கு சென்றவன் நானே. கடகத்தினை கொடுத்தவனும் நானே. இன்னொரு கடகத்தினையும் எனது பக்தைக்கு தாருங்கள். தாசரை விடுதலை செய்யுங்கள். அந்த கம்பத்தினை தாசரின் கம்பம் என்று பூஜியுங்கள். அதிகாரி தாசரின் திருவடிகளில் விழுந்து மன்னிப்பு கோரினார். தாசரின் கம்பத்தினை தரிசனம் செய்த பின்னரே தரிசனத்திற்கு போவதென்பது வழக்கத்திற்கு வந்தது. ஒருமுறை விஜயநகரத்தின் அரசு வீதிகளில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது முரசு அறைபவன் ஒருவன் முரசினை அறைந்து கொண்டு அரச ஆணையினை அறிவித்துக் கொண்டு போவதை பார்த்தார் தாசர். உடனே புலகாங்கிதம் அடைந்த தாசர் பேரானந்தம் அடைந்து இப்படி பாடத் தொடங்கினார். ಹೊಡಿ ನಗರಿ ಮೇಲೆ ಕೈಯ ಹೊಡಿ ನಗರಿ ಮೇಲೆ ಕೈಯ ಗಡಗಡ ಹೊಡಿ ನಗರಿ ಮೇಲೆ ಕೈಯ
ಮೃಡವಂಜನ ಪದ ಬಿಡದೆ ಭಜಿ ಪರಘ ಬಿಡಿಸಿ ಪೊರವ ಜಗದೊಡೆಯನೆ ಪರನೆಂದು ಹೊಡಿ ನಗರಿ ಮೇಲೆ ಕೈಯ ಈ ಪೃಥ್ವಿಯೊಳು ವ್ಯಾಪಕನಾಗಿ ಶ್ರೀಪತಿ ಪುರಕರ ವಿಠಲನೆ ಪರನೆಂದು ಹೊಡಿ ನಗರಿ ಮೇಲೆ ಕೈಯ பிச்சைக்காரன் ஒருவன் ஆலய தீர்த்த குளத்தின் படிகளில் அமர்ந்து கொண்டு ஹுக்கா புகைத்துக் கொண்டிருப்பது தாசரின் கண்ணில் பட்டது. மனிதனுடைய இந்த புகையிலை மீதான மனச்சார்பு தன்மையே தாசரின் சமூக சீர்திருத்த மேம்பாட்டுக்கு வழிகோலியது. ನಿನ್ನ ಒಡಲ ಪಾಪಂಗಳ ನೆಲ್ಲ ಇಡ್ಯಾಡೋ ಗುಡುಗುಡಿಯನು ಸೇದಿ ನೋಡೋ ಮನವೆಂಬ ಸಂಚಿಯ ಬಿಚ್ಚಿ ನಿನ್ನ ದಿನದ ಪಾಪಗಳೆಂಬ ಭಂಗಿಯ ಕೊಚ್ಚಿ ತಾನುವೆಂಬ ಚಿಲುಮೆಯೊಳಿಕ್ಕಿ ಅಚ್ಯುತನ ಧ್ಯಾನವೆಂತೆಂಬ ಬೆಂಕಿಯ ಹಚ್ಚಿ ಗುಡುಗುಡಿಯನು ಸೇದಿ ನೋಡೋ. தாசர் சஞ்சாரத்திற்கு புறப்பட்டார். வெயில் தலைக்கு மேல் ஏறியது. ஊர் இன்னும் தொலைவில் இருந்தது. வழியில் ஒரு முட்கள் நிறைந்த மரம். அதன் நிழலில் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டு பயணத்தை தொடரலாம் என எண்ணினார் தாசர். முட்கள் நிறைந்த அந்த மரத்திற்கு பாதுகாப்பு தரும் பாக்கியம் எங்கிருந்து வர வேண்டுமோ அதே போலவே கெட்டவர்கள் கூட முட்கள் நிறைந்துள்ள மரம் போலவே பூமிக்கு பாரமாக உள்ளனர் என்று நினைத்தார் தாசர். ಜಾಲಿಗೆ ಮರದಂತೆ ಧರೆಯೋಳು ದುರ್ಜನರು ಮೂಲಾಗ್ರ ಪರ್ಯಂತ ಮುಳ್ಳು ಕೂಡಿ ಪಂಥ ಬಿಸಿಲಲ್ಲಿ ಬಳಲಿ ಬಂದವರಿಗೆ ನೆರಳಿಲ್ಲ ಹಸಿದು ಬಂದವರಿಗೆ ಹಣ್ಣು ಇಲ್ಲ ಕುಸುಮ ವಾಸನೆಗಿಲ್ಲ ಕೂಡಲು ಸ್ಥಳವಿಲ್ಲ ರಸದಲ್ಲಿ ಸ್ವಾದವು ವಿಷದಂತೆ ಇರುತ್ತೀಗ ಜಾಲಿಗೆ ಮರದಂತೆ ಧರೆಯೋಳು ದುರ್ಜನರು ಮೂಲಾಗ್ರ ಪರ್ಯಂತ ಮುಳ್ಳು ಕೂಡಿ ಪಂಥ. தாசரின் பார்வையில் ஆண் பெண் எனும் பேதபாவம் இல்லை. அறத்தினை கடைபிடிப்பதில் இருவருக்கும் சரிசமமான உரிமை உள்ளது. பெண் சமுதாய மேம்பாடு இல்லாமல் சமூக மேம்பாடு இல்லை என்பது அவருடைய திடமான நம்பிக்கை, கொள்கை. பெண்கள் அனுபவிக்கும் குடும்ப வாழ்வின் சிக்கல்களை பற்பல கீர்த்தனைகளில் மனதை தொடும் வண்ணம் விவரித்துள்ளார். வீட்டின் முன் தாசையா நின்றிருந்தான். இல்லத்தரசி தனது தினசரி குடும்ப பணிகளில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்த காரணத்தால் யாசகம் தரவும் அவளுக்கு நேரமில்லை. யாசகம் தரும் எண்ணமும் இல்லவே இல்லை. சாக்கு போக்கு காரணங்களை சொல்லி தாசையனை வழி அனுப்பி வைக்கிறாள். அக்காரணங்களே தாசரின் மனதில் நேர்த்தியான கீர்த்தனையானது. ಮಡಕೆ ತೊಳೆಯುತ್ತೇನೆ, ಮನೆಯ ಸಾರಿಸುತ್ತೇನೆ, ಹುಡುಗರೊಬ್ಬರು ಇಲ್ಲ ಹೋಗೋದಾಸಿಯ. ತೊಡೆಯ ಮೇಲಿನ ಕೂಸು ಮೊಲೆಯ ಉಣ್ಣುತ್ತಲಿದೆ, ಹುಡುಗಾಟ ಮಾಡದೆ ಹೋಗೋದಾಸಯ್ಯ. ಇಕ್ಕಲರೇನ ಬೀಸದ ಕಾಸಿಗೆ ದವಸವನ ತಂದೆ, ಕೂಸಿಗೆ ಸಾಲದು ಹೋಗೋದಾಸಯ್ಯ. ಆಸೆಗಾರ ನೀನು, ದೋಷಕಾರಿ ನಾನು, ಶೇಷಾಚಲವಾಸ ಪುರಂದರ ವಿಠಲ.
ஆண் பெண் வாழ்க்கை தேரின் இரு சக்கரங்கள். இவ்விரண்டில் ஏதாவது ஒன்று சேதமடைந்தாலும் குடும்பம் தடுமாறுகிறது என்று சொல்லியபடி முதுமையடைந்த ஆணை கணவனாக கொண்டவளின் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் கண்டு மனம் நொந்து வருத்தப்படுகிறார். அர்ச்சகரை கணவனாக கொண்டவளிடம் அனுதாபம் காட்டுகிறார். பால்ய திருமணத்தில் விதவியானவர்களை கெட்ட எண்ணத்துடன் நடத்தும் நோக்கும் சமுதாயத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அவளை பற்றிய தேவையற்ற குற்றச்சாட்டுகளை கடுமையாக அவர் கண்டிக்கிறார். ಆಚಾರವಿಲ್ಲದ ನಾಲಿಗೆ ನಿನ್ನ ನೀಚ ಬುದ್ಧಿಯ ಬಿಡು ನಾಲಿಗೆ ಆಚಾರವಿಲ್ಲದ ನಾಲಿಗೆ ಹರಿಯ ಭಜನೆ ಮಾಡು ನಾಲಿಗೆ ನರ ಹರಿಯ ಭಜಿಸು ಕಂಡ್ಯ ನಾಲಿಗೆ ವರದ ಪುರಂದರ ವಿಠಲರಾಯನ ಚರಣ ಕಮಲವನೆನೆ ನಾಲಿಗೆ ಆಚಾರವಿಲ್ಲದ ನಾಲಿಗೆ. மற்றொரு நிகழ்வில் கிராமத்து பெண்கள் ஊர் வெளியே இருக்கும் கிணற்றிலிருந்து நீர் இறைத்துக் கொண்டு வர குழு குழுவாக போவதைக் கண்டார். கிராமத்திற்கு இருப்பது அது ஒன்றே கிணறு. பெண்கள் இனத்தின் நிலையைக் கண்டு தாசருக்கு மனவருத்தம் உண்டாயிற்று. முன்னொரு முறை தான் காசி திருத்தலத்திற்கு சென்றிருந்த போது ஒரு பெண் பெருமூச்சு விட்டபடி பிந்து மாதவனின் அபிஷேகத்திற்காக தண்ணீர் பானைகளை சுமந்து படிகளில் ஏறி எடுத்து வரும் கொடுமையான காட்சி அவர் நினைவிற்கு வந்தது. இதயத்தின் ஆழத்தில் உருவான எண்ணம் அவரது உணர்வுகளை அழகான பாடலாக வெளிப்படுத்தியது. ತಾರಕ್ಕ ಬಿಂದಿಗೆ ನೀರಿಗೆ ಹೋಗುವೆ ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ ಬಿಂದಿಗೆ ಒಡೆದರೆ ಒಂದೇ ಕಾಸು ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ ತಾರಕ್ಕ ಬಿಂದಿಗೆ ನೀರಿಗೆ ಹೋಗುವೆ ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ ಬಿಂದು ಮಾಧವನ ಘಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗುವೆ ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ ಪುರಂದರ ವಿಠಲಗೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡುವೆ ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ ತಾರಕ ಬಿಂದಿಗೆ ನೀರಿಗೆ ಹೋಗುವೆ ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ. தாசர் ஒரு முறை ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்தார். ஏழை பெண் ஒருத்திக்கு தாசருக்கு யாசகம் போட வீட்டில் அரிசி இருக்கவில்லை. இத்தகைய ஒரு மகானுக்கு கேழ்விறகை எப்படி போடுவது என்று அவளுக்கு தயக்கம். அவளது உதவ இயலாத நிலையை கண்ணுற்ற தாசர் கேழ்விறகையே யாசகம் கேட்டார். கேழ்விறகு எனும் சொல்லையே விசேஷ பொருளாக பிரயோகித்து அதிசிறந்த நற்குண செயல்களை விவரிக்கும் பாடலை இயற்றினார். ರಾಗಿ ತಂದೀರಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರಾ ರಾಗಿ ತಂದೀರಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದೀರಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರಾ ಸಿರಿರಮಣನ ಸದಾ ಸ್ಮರಿಸುವರಾಗಿ ಗುರುತಿಗೆ ಬಾಹೋರಂಥವರಾಗಿ ಕರೆ ಕರೆ ಸಂಸಾರ ನೀಗುವರಾಗಿ ಪುರಂದರ ವಿಠಲನ ಸೇವಿತರಾಗಿ ರಾಗಿ ತಂದೀರಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರಾ. ஸ்ரீ தியாகராஜர் உட்பட பாடல் இயற்றி இசையமைப்பவர்கள் பற்பலர் தாசரின் கீர்த்தனை பாடல்களின் மூலம் ஊக்கமும் வழிகாட்டுதல்களையும் பெற்றுள்ளனர். எனவேதான் தாசருக்கு கர்நாடக சங்கீதத்தின் பிதாமகன் விருது வழங்கப்பட்டது. தாசர் இயற்றிய 4,75,000 இறைவனின் திருநாமங்களின் புள்ளி விவரங்களை வாசுதேவன நாமாவளிய கிளிப்தியனு வியாசராய தயதிந்த பன்னிபெனு எனும் தனது இறைவனின் திருநாமத்தில் தானே தெளிவாக தெரிவித்துள்ளார். மத்வ மதாச்சாரியாரின் வரலாற்றில் வேத வியாசர் இயற்றிய புத்தகங்களின் எண்ணிக்கையினை இதுவரை கடந்தவர் யாருமில்லை. வியாசருக்கு பிறகு தியாசரே என்பது வல்லுநர்களின் கருத்து. ஹரிதாச பந்தத்திற்கு மக்களின் அன்பு அதிகரித்துக் கொண்டே போனதால் பண்டிதர்களிடையே அதிருப்தியும் மகிழ்வற்ற தன்மையும் அதிகரித்துக் கொண்டே போனது. ஒருவர் பொற்கொள்ளர், மற்றொருவர் கால்நடைகளை மேய்ப்பவர். இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தலைமையில் வைத்து கூத்தாடி கொண்டிருக்கிறார் குருக்கள். மடத்தின் பெருமை எப்படி அழியாமல் இருக்கும் என்று மக்கள் வியாச தீர்த்தரையும் புரந்தரதாசரையும் கனகதாசரையும் கடுமையாக திட்டத் தொடங்கினர்.
பஜனை கோஷ்டியினை தாசரின் கூட்டம் என்று ஏளனம் செய்தனர். குருக்கள் அனைத்தையும் அறிந்தும் அறியாதது போல நடுநிலை வகித்தார். ஒரு நாள் படித்த கல்வியாளர்கள் உள்ள பண்டிதர்களின் சபையில் உடனிருந்த புரந்தரதாசர் இருந்தார் போலவே அவசரமாக மேலெழுந்து தாம் போர்த்தியிருந்த அங்க வஸ்திரத்தினை இரு கைகளாலும் சேர்த்து அழுத்தத் தொடங்கினார். இதைக் கண்டு அனைவரும் பிரமிப்படைந்தனர். என்ன விஷயம் தாசரே? குருக்களே, விட்டலனின் ஆலயத்தில் திரைச்சீலை தீப்பற்றிக் கொண்டது. இப்போது அணைந்து விட்டது. கேட்டீர்களா? ஆலயத்திற்கு சென்று நடந்த விஷயம் என்னவென்று கேட்டு வாருங்கள். மகாஸ்வாமி குருக்களே, தீவட்டி ஏந்துபவனின் அலட்சியத்தினால் திரைச்சிலைக்கு தீப்பற்றியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக புரந்தரதாசர் அந்த சமயத்திற்கு சரியாக வந்து தீயினை அணைத்துள்ளார். அவர் வராமல் இருந்திருந்தால் என்னென்ன ஆயிருக்குமோ தெரியவில்லை. இனிமேல் நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையுடன் இருக்கிறோம். மன்னிக்க வேண்டும் மகாஸ்வாமிகளே. தாசர் எப்படி அங்கு வந்தார்? மாலையிலிருந்து அவர் எங்களுடன் தானே இருக்கிறார். இறைவனின் மகிமையாவது புரிந்து கொள்ளலாம், ஆனால் தாசரின் மகிமையை புரிந்து கொள்வது கடினம். நான் விடை பெறுகிறேன் சுவாமிகளே. ಆದದ್ದೆಲ್ಲ ಒಳಿತೇ ಆಯಿತು, ನಮ್ಮ ಶ್ರೀಧರನ ಸೇವೆಗೆ ಸಾಧನ ಸಂಪತ್ತಾಯಿತು. ಆದದ್ದೆಲ್ಲ ಒಳಿತೇ ಆಯಿತು. ದಂಡಿಗೆ ಬೆತ್ತ ಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಮಂಡೆ ಬಾಗಿ ನಾಚುತ್ತಲಿದ್ದೆ. ಹೆಂಡತಿ ಸಂತತಿ ಸಾವಿರವಾಗಲಿ ದಂಡಿಗೆ ಬೆತ್ತ ಹಿಡಿಸಿದಳಯ್ಯ. ಆದದ್ದೆಲ್ಲ ಒಳಿತೇ ಆಯಿತು. ತುಳಸಿ ಮಾಲೆಯ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಅರಸನೆಂದು ತಿರುಗುತ್ತಲಿದ್ದೆ. ಸರಸಿಜಾಕ್ಷಿ ಪುರಂದರ ವಿಠಲ ತುಳಸಿ ಮಾಲೆಯ ಹಾಕಿಸಿದನು. ಆದದ್ದೆಲ್ಲ ಒಳಿತೇ ಆಯಿತು. ஒரு முறை தாசரின் பாடல்கள் அனைத்தையும் புரந்தரோபனிஷத் என்று புகழ்ந்து கொண்டே கீர்த்தனைகளை கொண்டுள்ள புத்தகத்தினை சர்வஜரின் புத்தகங்களோடு வைத்து மங்கள ஆராதனை செய்தார் வியாசதீர்த்தர். தாசரந்தர புரந்தர தாசரையா வாசுதேவ கிருஷ்ணன சோசி பூஜிசுவ. தாசரந்தர புரந்தர தாசரையா ನೀತಿಯಲ್ಲವನರಿತು ನಿಗಮ ವೇದ್ಯವನರಿತು ವಾತಸುತನಲ್ಲಿಗನ ವರ್ಣಿಸುತ್ತಲಿ. ಗೀತನತನದ ಶ್ರೀ ಕೃಷ್ಣನ ಪೂಜಿಸುವ ಭೂತಾತ್ಮ ಪುರಂದರ ದಾಸರಯ್ಯ.